ஜும்ஆவுக்கு 40 பேர் அவசியமா? ஷாஃபிஈ மதுஹபை பொறுத்தவரையிலே ஜும்மா தொழுகை நிறைவேறுவதற்கு 40 பேர்கள் இருப்பது கட்டாயமாகும். அதைவிட குறைவானவர்கள் இருந்தால் அங்கே ஜும்மா கடமையாகவும் மாட்டாது, ஜும்மா நிறைவேறவும் மாட்டாது என்பதுதான் ஷாஃபிஈ மதுஹபுடைய சட்டமாக இருக்கின்றது. அந்த 40 பேரும் ஆண்களாக இருக்க வேண்டும், ஊர்வாசிகளாக இருக்க வேண்டும் என்பதும் அது தொடர்பான சட்டமாக இருக்கின்றது. இதிலே 40 பேர் இருந்தால்தான் ஜும்மா தொழ முடியும் என்பதற்கான ஆதாரம் என்ன என்பதாக சிலர் வினவுகின்றார்கள். எனவே அது சம்பந்தமான ஒரு சில தெளிவுகளை முன்வைக்கலாம் என்று ஆசைப்படுகின்றோம். இதிலே முதலாவதாக இந்த ஜும்மா தொழுகைக்கு எத்தனை பேர்கள் இருக்க வேண்டும் என்று ஹதீஸ்களிலே மிக தெளிவாக சொல்லப்படவில்லை. அதாவது ஒரே முடிவாக சொல்லப்படவில்லை. உதாரணமாக லுஹருக்கு 4 ரக்காத்துகள் தான் என்று சொல்லப்படுவது போல உறுதியாக சொல்லப்படவில்லை. எனவே இது கருத்து வேற்றுமை கொள்ளப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. இவ்வாறு கருத்து வேற்றுமை கொள்ளப்பட்ட விடயத்திலே எதற்கு ஆதாரம் வலுவாக இருக்கின்றதோ, எதற்குரிய ஆதாரம் பலமாக இருக்கின்றதோ அதைத்தான் சட்டமாக எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வகையான ஆதாரங்கள் இருந்தாலும், அதாவது இந்த ஜும்மா தொழுகையை பொறுத்தவரையிலே அது எத்தனை பேர்களை கொண்டு நிறைவேறும் என்பதிலே பலவிதமான கருத்துக்கள் இருக்கின்றன. இருந்தாலும் ஆதாரபூர்வமாக நாங்கள் பார்க்கும் பொழுது இங்கே 3 கருத்துக்களை முன்வைக்கலாம். இவ்வாறு 3 இந்த கருத்துக்களையும் எது பலமானது, எதற்கு ஆதாரம் வலுவாக இருக்கிறது என்பதை வைத்துத்தான் அங்கே நாங்கள் முடிவெடுக்க வேண்டுமே தவிர, இதற்கு மாற்றமாக நாங்கள் ஒரு ஜமாத்திலே சேர்ந்து கொண்டு அந்த ஜமாத்துடைய தலைவருக்கு ஒரு ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது, அந்த அடிப்படையிலே நாங்களும் செல்வோம் என்று சொல்வது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியுமானது அன்றல்ல. அது ஒரு முட்டாள்தனமான செயல் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ஆதாரம் காணப்படக்கூடிய இந்த 3 கருத்துக்களையும் நாங்கள் முன்வைத்து அதற்கான விளக்கங்களையும் தர இருக்கின்றோம். அதிலே முதலாவது கருத்து தான் 4 பேர்கள் இருந்தால் ஜும்மா கடமையாகும். இரண்டாவது கருத்து தான் 12 பேர்கள் இருந்தால் ஜும்மா நிறைவேறும். மூன்றாவது கருத்து தான் 40 பேர் இருந்தால்தான் ஜும்மா நிறைவேறும். இவ்வாறு 3 கருத்துக்களுக்கும் ஹதீஸ்களிலே ஆதாரங்கள் காணப்படுகின்றன. இதிலே சில ஆதாரங்கள் ஏற்புடையதாக இல்லை. அதிலே பொருத்தமான ஆதாரபூர்வமானது, வலுவானது இந்த 40 பேரை கொண்டதுதான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அது சம்பந்தமான விளக்கங்களை நாங்கள் தர இருக்கின்றோம். அதிலே முதலாவது இந்த 4 பேர்கள் இருந்தால் ஜும்மா கடமையாகும் என்ற ஹதீஸை பொறுத்தவரையிலே உம்மு அப்துல்லா அத்தௌசியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்கின்றார்கள். எந்த கிராமத்திலேயாவது 4 பேர்கள் இருந்தால் அவர்களுக்கு ஜும்மா கடமையாகும் என்ற அந்த தகவலை சொல்கின்றார்கள். இந்த ஹதீஸை இமாம் தாரகுத்னி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய சுனனிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். அதே போன்று இன்னும் பல கிதாபுகளிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த ஹதீஸுடைய அறிவிப்பு தொடரை பார்க்கும் பொழுது மிக மிக பலவீனமான ஒரு ஹதீஸாக இருக்கின்றது. இதிலே மத்ரூக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பலவீனத்திலேயும் ஆக அடிமட்டத்திலே உள்ள அறிவிப்பாளர்கள் இடம்பெற்றிருப்பதாகவும், அதே போன்று பொய் சொல்வது கொண்டு சந்தேகிக்கப்பட்ட அறிவிப்பாளர்கள் இருப்பதாகவும் அறிஞர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இதற்கு பல வழிகள் இருந்தாலும் எல்லா வழிகளிலேயும் எல்லா தரீக்குகளிலேயும் இவ்வாறான குறை சொல்லப்பட்டவர்கள் இருப்பதன் காரணமாக இந்த ஹதீஸை கொண்டு ஆதாரம் எடுக்க முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது 2வதாக வரக்கூடியதுதான் இந்த 12 பேர் இருந்தால் ஜும்மா நிறைவேறும் என்ற கருத்து ஆகும். இதைத்தான் இன்று சிலர் பிடித்துக்கொண்டு இது புகாரிலே வருகின்றது, எனவே அதைத்தான் எடுக்க வேண்டும், அதனால் 12 பேர் இருந்தாலும் ஜும்மா நிறைவேறும் என்ற ஒரு கருத்தை சிலர் முன்வைக்கின்றார்கள். இது சம்பந்தமான ஹதீஸ் புகாரியிலே, முஸ்லிமிலே ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை தினத்திலே அவர்கள் பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்திலே ஷாமிலிருந்து ஒரு வியாபார பொருட்களை ஏற்றிய அந்த ஒட்டகங்கள் எல்லாம் வந்தன. அப்பொழுது மக்கள் அங்கிருந்து சென்று விட்டார்கள். அங்கே 12 பேர்கள் தான் எஞ்சி இருந்தார்கள் என்று வரக்கூடிய புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ் ஆகும். இந்த ஹதீஸை வைத்துத்தான்
தான் இது புகாரிலே வருகின்றது, முஸ்லிமிலே வருகின்றது. இங்கே 12 பேர்களுக்கும் ஜும்மா நடைபெற்றிருக்கிறது என்ற ஒரு கருத்தை முன்வைக்கின்றார்கள். எனவே நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல இது ஒரு ஆதாரம் எடுக்க முடியாத ஒரு விடயம் என்பதை நாங்கள் இப்பொழுது உறுதிப்படுத்துகின்றோம். ஏன் ஏன் காரணம் என்றால், இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்ட விடயம், இந்த ஹதீஸ் நடைபெறக்கூடிய இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்ட இந்த சம்பவம் நடைபெறக்கூடிய அந்த சூழ்நிலையை நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது அந்த காலத்திலே முதலாவது தொழுகையும் 2வது ஹுத்பாவும் நடைபெற்றிருக்கின்றது. முதலாவது தொழுகையும் 2வது ஹுத்பாவும் நடைபெற்றிருக்கின்றது. எதை போன்று? பெருநாள் தொழுகையை போன்று. இவ்வாறு முதலாவது தொழுகையும் 2வது ஹுத்பாவும் நடைபெற்றிருக்கின்றது. இந்த 2வது ஹுத்பா நடைபெற்றக்கூடிய சந்தர்ப்பத்திலே தான் அவர்கள் எழும்பிச் சென்றதாக அங்கே ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதிலே மிக தெளிவாக முஸ்லிம்ல வரக்கூடிய அறிவிப்பிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார்கள். அவ்வாறு பிரசங்கம் செஞ்சு கொண்டிருக்கும் பொழுதுதான் அவர்கள் எழும்பி சென்றதாக அந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமாக நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு இப்பொழுதுள்ள நிலைமையை வைத்துக்கொண்டு சிலர் சிந்திக்கின்றார்கள். அதாவது ஜும்மாவுக்கு முன்னர் பிரசங்கம், அதுக்கு பின்னர் தொழுகை. எனவே அதை வைத்து இங்கே 12 பேர்களும் இருந்தார்கள் தானே என்ற ஒரு வாதத்தை முன்வைக்கின்றார்கள். ஆனால் இது சம்பந்தமாக நாங்கள் பார்க்கும் பொழுது இமாம் இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் உட்பட இன்னும் பல அறிஞர்களும் சொல்லி காட்டுகின்றார்கள். நான் இப்னு கஸீரை சொல்வதற்கான காரணம், இது தமிழிலேயும் மொழிபெயர்ப்பு இருக்கின்றது. மொழிபெயர்ப்பை எடுத்து பார்த்தால் தெரிந்து கொள்ள முடியும். அங்கே அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இந்த ஹதீஸ் இந்த சம்பவம் நடைபெற்றது முதலாவது தொழுகையும் 2வது ஹுத்பாவும் நடைபெறக்கூடிய சந்தர்ப்பத்திலே தான் இந்த சம்பவம் நடைபெற்றது என்பதாக மிக தெளிவாக சொல்கின்றார்கள். பின்னர் தான் அது மாற்றப்பட்டது என்பதையும் அங்கே சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே இவ்வாறான சூழ்நிலையிலே நடந்த ஒரு சம்பவமாக இருக்குமானால் அதை இப்பொழுது உள்ள நடைமுறைக்கு அங்கே எடுத்துக்கொள்ள முடியாது என்பது மிக தெளிவான விடயமாகும். ஏன்? தொழுகை முடிந்துவிட்டது, அந்த பிரசங்கமும் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் அதிலேயும் இன்னும் சில அறிஞர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கின்றார்கள். அதாவது இஸ்லாத்துடைய ஆரம்ப கால பகுதியிலே தான் அவ்வாறு நடந்தது. அந்த மக்கள் சற்று தெரியாதவர்களாக இருந்தார்கள், ஆரம்ப காலத்திலே தான் நடந்தது என்ற ஒரு கருத்தை முன்வைக்கின்றார்கள். ஏன்? அந்த சஹாபாக்களை பொறுத்தவரையிலே அவர்கள் அப்படியான ஒரு பிழையான காரியத்தை செய்ய மாட்டார்கள் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையிலே நாங்கள் நல்லெண்ணம் கொள்வதும் அவசியமாக இருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையிலே எப்படி பார்த்தாலும் இந்த ஹதீஸை வைத்து ஆதாரம் எடுக்க முடியாது. ஏன்? இங்கே ஹதீஸிலே நடந்த சம்பவம் வேறு, நாங்கள் இப்பொழுது சொல்லக்கூடிய சம்பவம் வேறு. எனவே அந்த அடிப்படையிலே அந்த புகாரிலே வரக்கூடிய ஹதீஸை கொண்டு ஆதாரம் எடுக்க முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 3வது தான் 40 பேர்கள் இருந்தால் ஜும்மா கடமையாகும் என்று வரக்கூடிய ஹதீஸ் ஆகும். அந்த ஹதீஸிலே தெளிவாக சொல்லப்படக்கூடிய விடயம்தான், ஒவ்வொரு 3 பேர் இருந்தாலும் அங்கே ஒரு இமாம் இருக்க வேண்டும் என்பதுதான் சுன்னாவாக இருக்கின்றது. அதே போன்று 40 பேருக்கு மேலேயோ இருந்தால் அங்கே ஜும்மா, நோன்பு பெருநாள், அதே போன்று ஹஜ்ஜி பெருநாள் தொழுகையும் கடமையாகும் என்பதுதான் சுன்னா என்று வரக்கூடிய ஹதீஸ் ஆகும். இந்த ஹதீஸை இமாம் தாரகுத்னி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அதே போன்று இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த ஹதீஸ் பல வழிகளிலே ரிவாயத் செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இவ்வாறு பல வழிகளிலேயும் ரிவாயத் செய்யப்பட்டிருந்தாலும் இந்த ஹதீஸை முன்வைக்கக்கூடிய எங்களுடைய ஷாஃபி மத்ஹபுடைய அறிஞர்களே இதை ஒரு பலவீனமான ஹதீஸ் என்பதை எல்லாம் ஏற்றுக்கொள்கின்றார்கள். அப்பொழுது நீங்கள் யோசிக்கலாம், ஏன் அந்த பலவீனமான ஹதீஸை வைத்து எப்படி ஆதாரம் எடுக்க முடியும் என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இந்த ஹதீஸ் மட்டும் ஆதாரம் அல்ல, இதற்கு மாற்றமாக வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ் தான், அதைத்தான் நாங்கள் மிகவும் ஒரு பலமான ஆதாரமாக கருதுகின்றோம். காபு பினு மாலிக் ரலியல்லாஹுடைய மகன், அவருடைய தந்தை காபு பினு மாலிக் அவர்கள் ரலியல்லாஹு சொன்னதாக ஒரு தகவலை பதிவு செய்கின்றார்கள். அதாவது மதீனாவிலே முதலாவதாக ஜும்மாவை நடத்தியவர்கள் அஸ்அத் பினு ஸுராரா ரலியல்லாஹு அவர்களாகும். அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருவதற்கு முன்னர் நகீஉல் ஹதிமாத் என்று சொல்லக்கூடிய இடத்திலே அவர்கள் ஜும்மா தொழுகை நடத்தினார்கள். அப்பொழுது நான் கேட்டேன், நீங்கள் அந்த சமயத்திலே நீங்கள் எத்தனை பேர் இருந்தீர்கள் என்று கேட்டபொழுது அப்பொழுது அவர் சொன்னார்கள், நாங்கள் 40 பேர் இருந்தோம் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த ஹதீஸ் ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்பதாக பல அறிஞர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் உட்பட, இமாம் பைஹக்கி ரஹிமஹுல்லாஹ் உட்பட இன்னும் பல அறிஞர்கள் இந்த ஹதீஸை ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸாக சொல்லியிருக்கின்றார்கள்.
எனவே இதுதான் இந்த ஜும்மா 40 பேரு அவசியம் என்பதற்குரிய ஒரு பலமான ஆதாரமாக இருக்கின்றது. இதை நாங்கள் சொல்லும்பொழுது சிலர் சொல்லுவார்கள், இங்கே ஒரு நடைபெற்ற நிகழ்வு தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. மாறாக 40 பேர் இருப்பது கட்டாயம் என்று இங்கே சொல்லப்படவில்லை என்ற ஒரு வாதத்தை சிலர் முன்வைக்கின்றார்கள். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவுக்கு செல்வதற்கு முன்னர் அங்கே ஏற்கனவே சஹாபாக்கள் இருந்தார்கள். அங்கே முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் தான் அங்க மதீனாவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிரதிநிதியாக அங்கே இருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஜும்மா நடத்தவில்லை. அவர்கள் இருந்த காலமெல்லாம் ஜும்மா நடத்தவில்லை. பிறகு அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அவர்கள் வந்ததன் பின்னர் தான் அங்கே ஜும்மா நடைபெறுகின்றது. அப்படியானால் நன்றாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இவ்வளவு காலமும் அவர்கள் ஜும்மா நடத்தவில்லை? இப்பொழுது அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அவர்கள் வந்ததன் பின்னர் ஏன் ஜும்மா நடைபெற்றது? அப்பொழுது தான் சொல்கின்றார்கள், அந்த எண்ணிக்கை போதாததன் காரணமாகத்தான் இவ்வளவு காலமாக அங்கே ஜும்மா நடைபெறவில்லை. அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு வந்த சமயத்திலே அங்கே அந்த எண்ணிக்கை போதுமாக இருந்தது. அதன் அப்பொழுது தான் ஜும்மா நடைபெற்றது என்ற வாதத்தை வைக்கின்றார்கள். இது ஒரு பலமான ஒரு வாதமாக இருக்கின்றது. ஏன்? அங்கே இவ்வளவு காலமும் ஏன் அப்ப 3 பேர் இருந்தால் ஜும்மா தொழுவிக்க முடியும் என்றால், 4 பேர் இருந்தால் ஜும்மா தொழுவிக்க முடியும் என்றால், அல்லது 12 பேர் இருந்தால் ஜும்மா தொழுவிக்க முடியும் என்றால், ஏன் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தொழுவிக்கவில்லை? அவர்கள் அப்ப கடமையான ஜும்மாவை தொழாமல் விட்டார்களா? இல்லை. அவர்கள் அந்த சட்டத்தை அறிந்திருந்தார்கள். அதன் காரணமாகத்தான் எப்பொழுது 40 பேர் ஆனதோ, அதற்கு பின்னர் தான் அங்கே ஜும்மா நடைபெற்றிருக்கின்றது என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக அறிய முடிகின்றது. எனவே நாங்கள் ஏற்கனவே சொன்ன அந்த ஒவ்வொரு 40 பேர் இருந்தாலும் ஜும்மா தொழுகையை தொழுவதுதான் சுன்னா என்று வரக்கூடிய அந்த ஹதீஸும், அதேபோன்று இந்த அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸையும் வைத்து பார்க்கும் பொழுது, இதற்குத்தான் ஆதாரம் பலமாக இருக்கின்றது. ஏற்கனவே நாங்கள் சொன்னது போல, அந்த 4 பேர்கள் வரக்கூடிய 4 பேர் இருந்தால் ஜும்மா தொழ முடியும் என்ற அந்த ஹதீஸ் அது பலவீனமானது என்று எல்லோருமே சொல்லப்பட்டது. 2வதாக 12 பேர் இருந்தால் ஜும்மா தொழ முடியும் என்ற ஹதீஸ் அது இப்பொழுதுள்ள நடைமுறைக்கும் அ ஏற்கனவே இருந்த நடைமுறைக்கும் சம்பந்தம் இல்லாதது. அது 1வது தொழுகை 2வது குத்துபாவுக்குரியது. ஆனால் இப்பொழுது உள்ளது 1வது குத்துபா 2வது தொழுகைக்குரியது. எனவே அதையும் இதையும் வைத்து ஆதாரம் பிடிக்க முடியாது. எனவே இந்த 2 ஆதாரங்களும் தட்டிப்படும் பொழுது, இப்பொழுது இங்கே பலமாக இருப்பது நாங்கள் சொல்லக்கூடிய இந்த 40 பேர் இருந்தால் ஜும்மா கடமை என்பதுதான் பலமாக இருக்கின்றது. இந்த ஒரு நுணுக்கத்தை தான் இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்டுபிடித்தார்கள். அவர்கள் அதை வைத்துத்தான் ஆதாரமாக எடுத்தார்கள். எனவே இந்த ஆதாரங்களிலே வலுவான ஆதாரத்தை கொண்டது இந்த 40 பேர் தான் என்பதை புரிய வேண்டும். சிலர் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல ஒரு ஜமாத்திலே சேர்ந்து கொண்டு அவருடைய தலைவர்கள் என்ன சொல்கின்றார்கள் அதை நம்பிக்கொண்டு குருட்டுத்தனமாக கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடியவர்களுக்கு இவைகள் எல்லாம் புரிய போவதில்லை. மாறாக நடுநிலையாக இருந்து இந்த ஜும்மாவுக்கு எத்தனை பேர் இருந்தால் ஜும்மா தொழ முடியும் என்று வரக்கூடிய ஹதீஸுகள் எல்லாத்தையும் எடுத்து தொகுத்து யார் ஆய்வு செய்து எடுக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் அந்த சரியான முடிவு வருமே தவிர ஒரு இயக்க சிந்தனையிலே உள்ளவர்கள், அதாவது ஏற்கனவே முடிவெடுத்து விட்டு ஆதாரம் தேடக்கூடியவர்களுக்கு இந்த ஆதாரம் எல்லாம் புரிய மாட்டாது என்பதையும் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். எனவே அதன் அடிப்படையிலே இந்த கருத்து வேற்றுமை கொள்ளப்பட்ட இந்த விடயத்திலே இந்த 40 பேர் என்பதற்குத்தான் ஆதாரம் பலமாக இருக்கின்றது, வலுவாக இருக்கின்றது. அந்த வலுவான ஆதாரத்தை தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஆதாரம் எடுத்தார்கள். அந்த அடிப்படையிலே தான் இந்த ஜும்மாவுக்கு 40 பேர்கள் கட்டாயம் என்பதை ஷாஃபி மத்ஹபிலே சட்டமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுதான் ஹக்குக்கு மிகவும் நெருக்கமானது, ஆதாரத்தால் மிகவும் அதுதான் வலுவானது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு அந்த அடிப்படையில் செயல்படுவதற்கு அல்லாஹ் எம் அனைவருக்கும் துணை புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.